ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக ஈஸி மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் குக்கர் வச்சு 1 கிலோ சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி அதிலே சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதிலே சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததும் மசாலாலாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷமோ இல்லைனா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. டைம் பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு தான் இதுக்கு நல்லா காரம் கொடுக்க போகுது. அதனால் மிளகு நிறைய சேர்த்து செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு விசில் வந்துருச்சுங்க. விசில் வந்ததும் இதை உடனே ப்ரெஷர்லேருந்து எடுத்துருங்க. தம் போட்டிங்கன்னா ரொம்ப வெந்துடும். இப்போ இதை தாளித்து விட்டுடலாங்க. எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நான் கடாய் வச்சு சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது நம்ம வேக வச்சுருந்த சிக்கனெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சிக்கன்லாம் சேர்த்துட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும்ங்க. இந்த தண்ணிலாம் ஓரளவுக்கு வற்றி வரட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. ஓரளவுக்கு தண்ணிலாம் நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பவுடர்லாம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு கரண்டி மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்த உடனே இந்த கிரேவிலாம் நல்லா திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் நல்லா கறிக்குள்ளே இறங்கணும்ல. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு விட்டுடுங்க. நடுவில் கலரி கொடுங்க. இந்த மாதிரி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பெப்பர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிம்பிளாக. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.